500 ரூபா சேலஞ்ச் செய்ய போறேன். கொழும்புல 500 ரூபா காணுமா ஒரு நாளைக்கு. இதுதான் அந்த ரோஸ்பான். உங்களுக்கு ஒரு முட்டையும் சம்பளம் இருக்கு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இப்போ வெள்ளவத்தையில் இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா சேலஞ்ச் வந்து நான் செஞ்சிருந்தேன். நான் ஒரு நாளைக்கு 1000 ரூபா காணுமான்னு சொல்லி கொழும்புல இருக்கிறதுக்கு. இப்போ இலங்கையின் அரசாங்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அறிக்கை விட்டுருக்கு. ஒரு தனிநபருக்கு மாசத்துக்கு 17,100 சொச்சம் ஏதோ காணுமென்று சொல்லி மினிமம் அவ்வளவுதான் தேவைப்படும் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறோம். ரெண்டா ஒரு நாளைக்கு 570 ரூபா அந்த மாதிரி தான் ஒரு ஆளுக்கு செலவாகும் என்று சொல்லியிருக்கிறோம். ஆனா அது கொழும்புல எவ்வளவு சாத்தியப்பாடுன்னு எனக்கு தெரியல. இப்ப நான் இன்றைக்கு என்ன செய்ய போறேன்னு சொன்னா ஒரு 500 ரூபா சேலஞ்ச் என்ன செய்ய போறேன். கொழும்புல 500 ரூபா காணுமா ஒரு நாளைக்கு நாங்க சாப்பிட்றோம். ஏன் இதுன்னு சொன்னா இப்ப கொழும்புல பாத்தீங்கன்னா அதிகமா இந்த வெளி மாவட்டங்கள்ல இருந்து வேலைக்கும் படிக்கிறதுக்கும் வராக்கள்லாம் கூட. அப்ப அதுல கன பேருக்கு வந்து இப்ப சமைக்கிறதுக்கான நேரம் இருக்காது. என்ன வேலைக்கு போகணும், வரணும், இல்லாட்டி கேம்பஸுக்கு போகணும், அங்கேயே இருந்துட்டு பின்னேறம் வர மாதிரி இருக்கும். அப்ப அநேகமா கடையில சாப்பிட்ற சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கு. அப்ப அந்த காரணத்தால இப்படி ஒரு 500 ரூபா சேலஞ்சு நாங்க செஞ்சு பார்ப்போம். இப்ப சில சொல்லி 500 ரூபா சேலஞ்சுக்கு சும்மா வீட்டை சமைக்கலாம் தானே. இது அப்படி இல்லை. அதிகமா எல்லா வேலையும் வெளியில கடையிலேயே சாப்பிட்றாங்களுக்கு என்ன மாதிரி சும்மா ஒரு ட்ரை ஒன்று பண்ணி பார்ப்போம் தான் இன்றைய வலிக்கிறேன். 500 ரூபாய்க்கு சமைச்சா என்ன மாதிரி முடியுதுன்றது அது ஒரு தனி வீடியோ நாங்க செய்வோம். இப்ப 570 காண வேண்டாம், சமைச்சு பார்த்த வேண்டாம் அப்படி முடியும். இந்த 570ன்றது கூட வாகனங்கள் எல்லாம் சேர்த்து அவற்றை அன்றாட செலவுக்கு 570 ரூபா காண வேண்டாம். இப்ப சமையல் 2 வரைக்கும் என்ன மாதிரி மிஞ்சுதுன்றது எங்களுக்கு தெரியும் தானே. இப்ப அது நாங்கள் தனி ஒரு வீடியோவா பார்ப்போம். இன்றைக்கு 500 ரூபாய்க்கு விடிய மத்தியானம் இரவு சாப்பிடக்கூடியதா இருக்கா இந்த கடையில மட்டுமே சாப்பிட்றதுக்கு என்றதை டே ட்ரை பண்ணி பார்ப்போம். வாங்க நாங்கள் இன்றைக்கு வீடியோக்குள்ள போவோம். இப்ப முதலாவது விடிய சாப்பாட்டுக்கு நான் எங்க போறேன், என்ன வாங்குறேன் 7,000 ரூபாய்க்கு. இப்ப இரவு சாப்பாடு எப்படி முடியுது, 500 ரூபாய்க்குள்ள முடியுதா இல்லையா, 500 ரூபா தாண்டு என்ன இப்ப சைவமா மச்சமா சாப்பிட போறேன் அது அடுத்த கதை. ஏனண்டா இப்ப நான் இன்றைக்கு போகிற இடங்கள்லாம் மாறி மாறி காட்ட போகிறேன். இப்போ ஒரே இடத்துலையே போகாது. இப்போ மவுண்ட் லெவனியால் அப்படியே சாப்பிட்றேன்னா மத்தியானம் வேறு எங்கேயாவது சாப்பிடுவேன், இரவு வேறு எங்கேயாவது சாப்பிடுவேன். ஆனால் அந்தந்த இடங்களில் இருக்கிற அதே மாதிரியான கடைகளை பற்றி நான் சொல்லுவேன். அப்போ அதால் அந்த இடங்களில் சாப்பிடக்கூடியதாக இருக்கும். விலைகள் என்ன மாதிரின்றதும் பார்ப்போம் போக. சரி வாங்க வீடியோக்குள்ளே போ. இப்போ நான் விடிய சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இங்கே வந்துக்கிறேன்னா குளோமாக்கு தான். ஏன்னா இங்கே ரோஸ்பான் சாண்ட்விச் ஒன்று இருக்குது. அந்த எங்களோட தேங்காய் பூ சம்பல் அதோட முட்டையெல்லாம் வச்சுட்டு ஊட்டி நான் போடுறேன். ஏன் நான் ரோஸ்பான் எடுக்கிறேன்னு சொன்னால் ரோஸ்பான் கடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ நாங்கள் சின்ன பீஸாக கடிச்சாலும் கொஞ்சம் நேரம் வச்சு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்போ எங்கள் பிரெயின் என்ன நினைக்கணும்னா ஓகே ஏதோ பெருசாக வச்சு சாப்பிட்றோம் போலன்னுட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பசியே இருக்காது. அப்போ அதுக்காண்டி விடிய ரோஸ்பான் சாப்பிட போகிறேன். இப்போ பக்கத்தில் வேறு பேக்கரியில் இருந்தால் அங்கே இன்னொன்று இருக்காங்க. அது 250 ரூபா ரோஸ்பான் சாண்ட்விச். அங்கே அது கொஞ்சம் பெருசு, ஆனால் இது கொஞ்சம் எனக்கு ஓகே. அப்போ இதை இங்கே வாங்கிட்டு போகணுன்னு வந்தேன் நான். சரி வாங்க போவோம். இதான் குளோமாக்குங்கிற மவுண்ட் லெவனியா குளோமாக். சரி உள்ளுக்கு போயிட்டு வாங்கிட்டு வரேன். இதுதான் அந்த ரோஸ்பான். உங்களுக்கு ஒரு முட்டையும் சம்பளம் இருக்கு. இப்போ யோசிக்கலாம் என்னோட எல்லா இடமும் குளோமாக் இருக்காதுன்னு சொல்லி. இப்போ இருக்குன்னால இங்கே வந்தேன்னா இல்லைன்னா ஒவ்வொரு கடையிலையும் இந்த ஒம்லெட் பன் அது எடுக்கிறது. ஏன்னா அந்த முட்டை அதில் இருந்தால் கொஞ்சம் நேரம் பசி இல்லாமல் இருக்கும். அது அப்படி எதுவும் சிக்கலைன்னா
நார்மலாக டீ பண்ணி சாப்பிடும் டீ ஒன்று டீ குடிக்கிறோம்னா கொஞ்சம் 150 ரூபா அந்த மாதிரி டீக்கு மட்டும் பிளேன்லையும் டீ பனிஸ் அந்த மாதிரி அப்படி இல்லாட்டி ஒம்லெட் பனிஸ் அது 120 130 ஒரு கடையில். க்ளோஸ் பண்ண அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு வச்சு இருக்காது. கூடுதலாக பக்கத்து கடையில் அதான் மாதிரி ஆனால் அது 250 ரூபா முடியும். நான் 500 ரூபா சீரீஸ் எடுக்கிறேன். நீங்கள் வந்துருக்கு இதே வீட்டை செஞ்ச மட்டும் சொன்னால் எவ்வளோ முடிவு பண்ணுறது அது தனியாக அந்த வீடியோவில் பார்ப்போம். எனக்கு பிடிக்கிட்டது அப்படின்னா பிஎம்எஸ் ஏஜ் இருக்கு தானே கொஞ்சம் பிஎம்எஸ் ஏஜ் பின்னால ஒரு குலாமாக்கு இருக்கு. அப்போ விடிய சாப்பாடு எங்கே சாப்பிட்றேன்னு போட்டால் அங்கே போனாங்க, அங்கே ட்ரை பண்ணி பிடிக்க விழுக்கிட்டது. சிரட்டு சொட்டெல்லாம் இருக்கு. அப்படிதான் இந்த சாப்பாடை தேடி கண்டுபிடிச்சினா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு கட் ஆயிடுது. ஓகே, இப்போ விடிய இதை சாப்பிட்டோம். 140 ரூபா போனால் இன்னும் 360 ரூபான்றது. மத்தியான சாப்பாடு சில 360 ரூபாய்க்குள்ள முடிக்கணும். மீன் சாப்பாடு எடுத்தோம்னா இப்போ என்ன மாதிரி போகிறேன், மச்சம் சாப்பிட போகிறோமா சைவம் சாப்பிட போகிறோமா என்ன மாதிரி இடம் போகிறத பார்ப்போம். அதோட ஒரே இடத்துல போகாது. நார்மல் சொன்ன மாதிரி நான் இப்போ மவுண்ட்லவனியால் காட்டி விட்டுக்கிறேன். மத்தியான சாப்பாடு தூரமாக தள்ளியும் காட்டலாம். அங்கே விலை குறைவாக இருக்கலாம், இங்கே கூடவாக இருக்கலாம். எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகே, நான் இப்போ சாப்பிட்டேன். இப்போ நான் முதல் சொன்ன மாதிரி தான், இப்போ எல்லா இடமும் க்ளோமாக்கி இருக்க மாட்டேன். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பேக்கரியில் இந்த 140 ரூபா 180 ரூபாய்க்குள்ள என்ன இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்க. ஆனால் வயிறு கண்ணீரம் ஃபுல்லாக இருக்க மாட்டேது எனக்கு தெரியாது. ரோஸ்பான் சம்மந்தப்பட்ட ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா கட்டாயம் வயிறு ஃபுல்லாக இருக்கும். யாருமே அந்த இதுக்கு வாங்கி கொண்டு போய் வீட்டை சாப்பிடலாம் தான் எடுத்து சொல்லிடுறாங்க. இது 3 நேரமும் கடையில் சாப்பிட்ற இந்த வேலைக்கு போகிற படிக்கிற மாணவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சீரீஸ் தான் இந்தியன் வீடியோ. இந்த 500 ரூபாய்க்குள்ள வீட்டை செஞ்ச அப்படின்றது தனி ஒரு வீடியோ வரும். இப்போ நாங்களே நீ மத்தியான சாப்பாட்டில் பார்ப்போம் என்ன சாப்பிட்றோம்ட்டு. இப்போ மத்தியானத்துக்கு நான் கழனி கேம்பஸுக்கு முன்னாலேயே இந்த முட்டை சாப்பாடு எடுத்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த என்ன இது இந்த ஈரப்பிளாக்கா பிரண்டை சம்பல் பருப்பு முட்டை 250 ரூபாய்க்கு சாப்பாடு. இப்போ 500 ரூபா பிளான், அதில் 140 250 390 ரூபா போச்சு. இன்னும் 110 ரூபா இருக்குது. பார்ப்போம் சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ நான் மத்தியான சாப்பாடு கழனி கேம்பஸுக்கு முன்னாடி இருக்கிற கடையிலேயே சாப்பிட்டேன். 250 ரூபா முடிஞ்சா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது சாப்பாடு நல்லா தான் இருந்தது. அந்த பிரண்டை கறியாக இருக்கட்டும் பருப்பாக இருக்கட்டும், அது சாப்பாடு நல்ல சாப்பாடு. உண்மையாக கேம்பஸ் ஆக்களுக்கு நல்ல முதல்ல என்ன நார்மலாக கேம்பஸுக்குள்ளே சாப்பிட்றோன்னா 60 ரூபா 100 ரூபாய்க்குள்ள முடியும். ஆனால் சாப்பாடில் அவ்வளோத்துக்கு இப்போ சிக்கன் துண்டெல்லாம் ஒரு சின்ன இது அப்படி தான் இருக்குது. இப்போ வெளியில் தான் கூடுதலாக சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சில பேருக்கு. அப்போ முன்னுக்கு பிடிக்கிற கடை இருக்கிறது நல்லா. இப்போ எங்கள்கிட்ட இன்னும் 110 ரூபா இருக்குது. இரவு என்ன சாப்பிட்றோட்டு பார்ப்போம். இப்போ இதே வெள்ளை வத்த அங்காலையெல்லாம் பார்த்தோம்னா நார்மலாக முட்டை சாப்பாடு மீன்ஸாலாம் அதை சில பேர் பார்சல் பண்ணி ஒரு பாக்ஸில் வந்து விற்று கொண்டு இருப்பேன். இப்போ அதுகளில் வாங்கினோம். அதுலேயும் சில நல்ல சாப்பாடுகள் இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் வீட்டு எதுவும் செஞ்சு கொண்டு வந்து விற்கிறவே. இப்போ அதுலேயே 250 ரூபாய்க்கு முட்டை சாப்பாடு இல்லாட்டி மீன் சாப்பாடு 300 ரூபா அந்த மாதிரி எடுக்கலாம். இப்போ இல்லாட்டி வெள்ளை வத்த அந்த பழைய நோடு விட்டு இருந்த இடம் இருக்குது தானே, அதை தாண்டி போனவன்டா ஒரு கடை ஒன்று வருது, ஒரு சின்ன கடை தான். அதுலேயும் அந்த 300 ரூபா அந்த மாதிரி தான் வரும். இல்லாட்டி நமக்கு இருக்கு மரக்கரைக்கு ரிஷி, அங்கே இதே மாதிரி 250 ரூபாய்க்குள்ள சாப்பிடலாம். மற்றபடி மச்சம் பண்ணா கஷ்டம்தான். மச்சம் பண்ணா நாங்கள் சிக்கன் தான் 400 ரூபா அப்படி முடியும். விடிய ஒரு பனிசும் மத்தியான சாப்பாடோடைய 500 ரூபா கோவிந்தா. இல்லாட்டி
இதில் யாழில் போய் மீன் சாப்பாட்டா 350 360 ரூபான்னு நினைக்கிறேன், 330 ரூபான்னு நினைக்கிறேன். இது ரெண்டு ஏன்னா ஒவ்வொரு கடையில் 330லேருந்து 360 யாழ் கஃபே போய் மற்றது அங்கே இருக்கிற கடைகளுக்குள்ள அந்த விலைகளுக்குள்ள மாறிக்கொண்டிருக்கு. இப்போ அதுக்குள்ளேயும் 360 பெரிய சாப்பாடு சாப்பிட்டா 500 அதோடய முடிஞ்சிடும். இந்த மாதிரி கடையில் தேடி பிடிக்கணும், இல்லாட்டி மரக்கறி சாப்பிடணும். அதுதான் ஒரே வழி. ஓகே, இப்போ எனக்கு இதன்றதால 500 ரூபாய்க்குள்ள அதை முடிக்கக்கூடிய மாதிரி இருக்குமென்னு நம்புகிறேன். நீ இரவு சாப்பாடு என்னன்றதை பொறுத்து தான் இருக்கு. ஓகே, பார்ப்போம். நீ அடுத்தது இரவு சாப்பாட்டில் பார்ப்போம். சரி, நான் நீ இரவு சாப்பாட்டுக்கு பரோட்டாவோ இல்லாட்டி அப்பமோ போய் சாப்பிட்டு வர போகிறேன். நிச்சயமாக எங்கள்கிட்ட 110 ரூபா இருக்குது. பார்ப்போம் அந்த 110க்குள்ளே சாப்பிடக்கூடியதாக இருக்காண்டு. வீடியோ வந்து ஃபோனில் எடுக்க போகிறேன், இந்த போய் சாப்பிட்ற வீடியோ எடுத்து போட்டு வந்து என்ன மாதிரி முடிஞ்சிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இரவு சாப்பாட்டுக்கு 2 பரோட்டாவும் இந்த குழம்பதில் போட்டு எடுத்துருக்கேன். ஒரு பரோட்டா 50 ரூபா, 2 பரோட்டா 100 ரூபாயில முடியுது. இந்த 500 ரூபா சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா 500ல் முடிஞ்சிருக்காண்டா, இல்லை 390 ரூபாய்க்கு சாப்பிட்டு போட்டு இரவு சாப்பாடு பரோட்டா 2 எடுத்துனான் 100 ரூபா ப்ளஸ் கறிக்கு 30 ரூபா, 130 ரூபா, மொத்தமாக 520 ரூபா முடிஞ்சது. 500 ரூபாக்குள்ளே கொண்டு வரணும்னா இப்போ ஒரு பரோட்டாவோட சாப்பிட்டா தான் சரி. ஆனால் இது நான் சாப்பிட்டது. இதை விட கொழும்புல இருக்கிற நிறைய பேர் அதுக்குள்ளே மட்டுப்படுத்துகிற ஆக்களும் இருக்கணும், இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதான் அந்த ஆட்டோ கடையில் வாங்குறாக்கள், அதை நான் போட்டு 60 ரூபா 100 ரூபாய்க்குள்ளே முடியும் அந்த இடியப்பம் அதில் எல்லாம். இப்போ அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்ற இடங்கள் நிறைய இருக்குது. 500 ரூபாய்க்குள்ள எப்படியே இலக்கஞ்சி 100 ரூபாய் குடிச்சு மத்தியானம் சாப்பிட்டுட்டு இரவு கொஞ்சமாக சாப்பிட்டு அப்படியெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கணும். ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது சரியான ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஒரு நாளைக்கு 570 ரூபாய்க்குள்ள இந்த சாப்பாடு வெளியில் 3 நேரம் வெளியில் சாப்பிட்டு மண்டேக்குள்ளே இந்த 500க்குள்ளே வச்சிருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதோட இப்போ யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு தனிநபருக்கு 17,000 ரூபா இப்போ சரியாக வருமுன்னா சொந்த வீட்டை இருந்து இப்போ வீட்டையே சாப்பிட்டு கொண்டிருக்கோம். அப்படின்னா தான் அந்த 17,000 ரூபாய்க்கு சரி. இல்லைன்னு சொன்னால் கொழும்புல இருக்கிறோம்னு சொன்னால் இப்போ வாடகைக்கு ஒரு ஆளுக்கு 10,000 20,000 ரூபா வரைக்கும் போகும். சாப்பாட்டுக்கு சரி இப்போ 500 ரூபா இப்படி எத்தனை நாளைக்கு சாப்பிடலாம்? ஒரு 2-3 நாளைக்கு, இல்லாட்டி எல்லாராலையும் ஏழுமண்டு இல்லை. இப்போ நார்மலாக சொல்ல போனான்னு சொன்னால் இப்போ நான் கேம்பஸ் டைமில் எங்களுக்கு 500 ரூபாய்க்குள்ளே சாப்பிடக்கூடிய இருந்தேன். அந்த பக்கத்தில் அண்டி கடை இன்னொரு கடை இருந்தால் அங்கே வீட்டு சாப்பாடு 130 ரூபா 160 ரூபா சிக்கன் அதில் எல்லாம் வச்சு தருவா. இப்போ அப்படியே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது கேம்பஸில் படிக்கல. கேம்பஸ்லேயும் சரி வெளியிலையும் சரி அந்த குறைஞ்ச விலைக்கு எடுக்க முடியுமா? இப்போ வேலைக்கு இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, வேலைக்கு போனேன்னா அங்கே ஆஃபீஸ் சாப்பாடுகள் இருக்குது. இப்போ நார்மலாக கொழும்புல ஒரு அன்றாட வாழ்க்கைக்கு இந்த 500 ரூபா 570 ரூபாய்க்குள்ள முடியுமாண்டா இல்லை. போக்குவரத்து வாடகை அதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் 3 நேரம் கடையில் சாப்பிடணும்னு சொன்னால் இந்த 3 நேரத்தில் ஒரு 2 நேரம் தான் இந்த 570 ரூபாய்டா ஓரளவுக்கு திருப்தியாக சாப்பிட்டு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வர அந்த செலவெல்லாம் சேர்த்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இப்போ ட்ரெயின் பஸ் அதில் போயிட்டு வர்றதுக்கு 570 ரூபான்னு பார்த்தோம்னா அப்படித்தான் வரும். அதுவும் சரியான கஷ்டம். இப்போ ஒரு ஆளுக்கு மாதத்துக்கு 17,700 நார்மலாக காணாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இது பற்றினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஏதாவது ஒரு சேலஞ்ச் செய்யணும்னு சொன்னால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இனி அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.